ஹாய். நான் நிறைய பேரோட யூடியூப் சேனல் அரசியல் பற்றி பேசுகிறது, சமையல் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு தான் நம்மளும் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் வீடியோவில் கவனித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் நிறைய ஆதாரங்களோட நியாயம் நீதின்னு பேசுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா சங்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு குரூப்பு இருக்குது, அந்த சங்கியும் எதிர்த்து பேசுவாங்க, ஆனால் நீதி நேர்மை நியாயம்னு பேசுவாங்க. அவங்கள பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு தவறான பட்டமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஆதாரத்தோடு நேர்மையாக பேசுகிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அப்போ ஆதாரமற்று நேர்மை இல்லாமல் பொய்யா பேசுகிறவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு நல்லாவே தெரியும் அவங்களோட வீடியோ பார்த்தாவே. அப்போ நம்மளும் அதே மாதிரி வீடியோ போட்டால் நம்மளும் ஒரு சங்கியாக தான் இருப்போம், சங்கியாக தான் பார்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ தமிழ் பொக்கிஷம் அப்படின்ற ஒரு சேனல் தம்பி பார்த்திங்கன்னா நல்லா நேர்மையாக பேசுவாப்பில். அவர் பார்த்திங்கன்னா தானாக முன் ஒரு செய்தியை சொல்ல மாட்டார். ஏன்னா அது எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். சோசியல் மீடியாவில், பேப்பரில், டிவியில் சொல்கிற செய்திகளை அவர் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாப்பில். ஆனால் அதில் இருக்கிற நேர்மை நீதியை மட்டும் பேசுவாப்பில். அது கீழே பார்த்திங்கன்னா அவரை சங்கின்னு தான் சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதர் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், காசுக்காக வீடியோ எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிற ரீதியில் வீடியோ போடுவாப்பில். அங்கே பார்த்திங்கன்னா வியூஸ் அப்படியே குமிஞ்சு கிடக்கும். இப்போ நம்ம எப்படி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம்னா, இப்படி தான் யாரை பற்றியாவது பேசி தான் வீடியோ போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வீடியோ போடணுன்ட்டு வந்தாச்சு. என்ன பட்டம் வாங்கினா என்ன, சங்கின்னு பட்டம் வாங்கினா என்ன, சொங்கின்னு பட்டம் வாங்கினா என்ன. இதே மாதிரியான ஒரு போர் சூழலில் தான் நான் ஃபேஸ்புக்கில் சங்கின்ற ஒரு பட்டம் வாங்கினேன். என்னென்னா நமக்கு தெரியும் இது அநாகரீகம், இவங்க தவறாக நடந்திருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது சொல்கிறபடி நம்ம கேட்டு ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்களுக்குன்னு இல்லை, தேசத்துக்கு ஆதரவாக பேசுனா அவங்க சங்கின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்க அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் வாயை திறந்தாலே உள்ளதுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா அன்றாடங்காச்சிங்க, தினமும் வேலைக்கு போனால் தான் பொழப்பே ஓடும். அதனால் அது பேர் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆக்சுவலாக நியூஸ் பேப்பரில் செய்திகள்லாம் பார்க்கலாம், தேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் எப்படி இன்னும் இந்த நாட்டிலலாம் வச்சுருக்காங்கன்னு தெரில அவனுங்களை.